வணக்க நண்பர்களே, திருவாடிபுரத்தை முன்னிட்டு போந்தை கிராமத்தில் உள்ள பஜனை கோவிலில் உள்ள பெருமாளுக்கு வளைகாப்பு திருவிழா நடத்தினாங்க. அந்த வீடியோ இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த வளைகாப்பு எதுக்கு வைக்கிறோம்? ஆடிமரத்துல வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அம்பாளுக்கு கூழ் ஊற்றுவாங்க. நம்ம அன்னையின் வழிபட்டது இது. அம்பாளுக்கு கூழ் ஊற்றுறது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி ஊற்றும் போது நாம ஏன் அந்த ஆடிபுரத்துல அம்பாளுக்கு வளைகாப்பு வைக்கிறாங்க? எதனால அதை தெரிஞ்சுக்க. அம்மனுக்கு வளைகாப்பு, பெண்களுக்கு வளைகாப்பு செய்யற மாதிரியும் நடத்தணும். நம்மை படைத்த அன்னைக்கு, நம்ம படைத்த அன்னை அதான் தாய், அந்த அம்பாளுடைய வளைகாப்பு செய்யறது. ஆடிப்புற அகிலாண்ட கோடி பிரம்மாண்டமான நாயகி வளைகாப்பு, அந்த அம்பாளுக்கு பிரம்மாண்ட நாயகி, அந்த அம்பாளுக்கு வளைகாப்பு செய்யறோம். ஆடிப்புறத்துல அன்னை உள்ள மகிழ்ந்த அனைவரும் தன் கருளை அடைய பல்வேறு விதமான திருவடியில இந்த அம்பாள் இருப்பா. நம்ம ஆதிபுரத்துல இந்த வளைகாப்பு சொல்றோம். பல்வேறு வகையான அம்பாள் சாமி வந்து ஒரு சாமி தான். அந்த சாமியை நம்ம பல்வேறு வகையான நம்ம வழிபடுறோம். அது ஸ்ரீதேவி பூதேவி. வழிபாட்டு அந்த அருளை பரிபூர்ணமாக பெறுவோம். எப்படின்னா நம்ம இங்க வந்த அத்தனை மக்களும், இந்த போதையில் இருக்கும் அத்தனை மக்களும், ஊர் பொது மக்களும் சீரசிறப்புமா இருக்கணும்னு நம்ம வேண்டியிருந்தோம். இந்த ஆடிப்புறத்துல வளைகாப்பு வைக்கிறது அதனுடைய சிறப்பு தான் இந்த ஆடிப்புறம். ஆடிப்புறத்துல நம்ம காலையில எழுந்துவோம். அம்பாளுக்கு காலையில வீட்டுல தண்ணி தெளிச்சு விட்டுருவா. தண்ணி தெளிச்சுடும் வீட்டுக்கு வெளியில விளக்கேற்றி வைப்பா. அதெல்லாம் சிறப்பானது. உள்ள ஒரே சத்தம். நீங்க எந்த நேரத்தை வழிபடுறோம் நம்ம குழந்தையத்தை வழிபட்டா நமக்கு பலன் உண்டு. பித்தளை பாத்திரத்துல தண்ணீர் நிரப்பி அதுல துளசி இலைய வச்சுக்கிறோம். எதுக்குன்னா நம்ம ஸ்ரீதேவி பூதேவி வளைகாப்புக்கு வந்திருக்கிறோம். முடிஞ்சால் இந்த 10 நாளைக்குலாம் செய்யுங்க. என்ன சொல்றதுன்றது காது கொடுத்து தயவுசெய்து கேளுங்க. கொஞ்சம் அமைதியா நான் சொல்றதுல காது கொடுத்து கேட்டீங்கன்னா கேட்டு புரியும். அந்த வளைய பேசிட்டு இருக்கா, நான் சொல்றது உங்களுக்கு தயவுசெய்து கேளுங்கம்மா. அதே மாதிரி இந்த ஆடிபுரத்தை அன்னைக்கு மாலையில கோவிலுக்கு வரணும். கோவிலுக்கு வந்து சாமியை ஸ்ரீதேவி பூதேவியை வழிபடணும். இன்னைக்கு நீங்க வளைகாப்பு முடிச்சு அப்படியே கிளம்பக்கூடாது. திருப்பியும் மாலையில வந்து சாமியை வழிபடணும். நம்ம ஆடிபுரத்துல அப்படியே போனா என் நம்பர் தரேன், அனுப்பிச்சு விட்டுருங்க. சாமி சார்பா வளையவே இதெல்லாம் எல்லாருமே கிடைச்சது, எல்லாருமே கொடுத்துடலாம். கொஞ்சம் கொடுக்க பரவாயில்ல. சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் கொடுக்கலாம். வளையலாம் கொஞ்சம் நிறுத்தி வைங்க. சாமி கும்பிட்ட ஒண்ணு கொடுக்கலாம். நிலவு வைக்கிறவங்க மட்டும் நிலவு வைங்க. மற்றவங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த துருக்கை மணிக்கு இன்னும் கூட்டு நிலைக்கிறோம். இப்ப தீபாவளி பண்ண போறேன். அம்பாளுக்கு நிழல் வச்சுட்டு போதும். வளைகாப்பு இப்பக்கு என்ன ஒரு 10 நிமிஷம்